செங்கோட்டையனா நானா? சற்று முன் புஷி ஆனந்த் திடீர் அதிருப்தி. ஸ்டாலினுடன் ரகசிய சந்திப்பு. அதிர்ச்சியில் விஜய். அதாவது பொதுவாக அதிமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர்தான் செங்கோட்டையன். அவர் தற்போது தாவேகாவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்குத்தான் பாதிப்பு என்று எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவர். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பலமுறை செங்கோட்டையன் தான் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போது வரை அவர் கோபிச்செட்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். தற்போது தாவேகாவில் இணைந்த காரணத்தால் பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது யாருக்கு பாதிப்பு இருக்கும் என்று தெளிவாக பார்த்தால் திமுகவிற்கு பாதிப்பு இல்லை, அதிமுகவிற்கு தான் நேரடியான பாதிப்பு. திமுகவிற்கு ஏன் பாதிப்பு இல்லை என்றால் செங்கோட்டையன் போனது திமுகவில் இருந்தோ அல்லது திமுக கூட்டணியில் இருந்தோ கிடையாது. அது மட்டுமின்றி செங்கோட்டையன் தாவேகா போனதால் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் இன்னும் சிதறதான் வாய்ப்புள்ளது. பொதுவாக ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதற அது ஆளும் கட்சிக்கு தான் பலமாகும். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தால் திமுகவிற்கு நேரடியாக எந்த நஷ்டமும் கிடையாது. அதே நேரம் திமுகவில் போய் இணைந்திருந்தால் அது ஆளும் கட்சிக்கு பெரிய பலமாக இருந்திருக்கும். அதே நேரம் அதிமுகவை பார்த்தோம் என்றால் இவ்வளவு நாளாக அதிமுகவின் முகமாக செங்கோட்டையன் பார்க்கப்பட்டார். 8 முறை ஒரே தொகுதியின் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அமைச்சராகவும் இருந்தவர். கொங்கு மண்டல அரசியலில் முக்கிய முகங்களில் ஒருவராக பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதே பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இப்பொழுது அதிமுகவிலிருந்து நேரடியாக தாவேகா கூட்டணிக்கு போயிருக்கிறார் என்பது அதிமுகவிற்கு ஒரு சரிவு என்றே அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். எனதான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினாலும் அதிமுகவின் ஓட்டு வங்கி யார் போனாலும் நிரந்தரமாக அப்படியே இருக்கும் என்று கூறினாலும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை பொறுத்தவரை தனிநபர் போனதால் பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும் இப்படி ஒருவர் தனிநபராக போக போக அது கூட்டமாகவும் ஒரு குழுவாகவும் மாறப்போகிறது. அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருப்பார்கள். தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அப்படியின்றி எண்ணிக்கையில் நாம் பார்த்தோம் என்றால் தாவேகாவில் செங்கோட்டையன் சேரும்போது 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இணைந்தனர். பலர் திமுகவிலும் கூட இணைந்துவிட்டனர். என்னதான் பாதிப்பு இல்லை என்று கூறினாலும் அதிமுக தற்போது மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் அதிமுகவிற்கு பாதிப்பு இருக்கும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். மேலும் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலகீனமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவிற்குள்ளேயும் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்ற குரல்கள் இருக்கத்தான் செய்கிறது என்றும் ஏற்கனவே சிலர் திமுகவிலும் தற்போது தாவேகாவிலும் சேர்ந்த நிலையில் இன்னும் பல பேர் திமுகவில் சேர்வதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியே போய்கொண்டால் அதிமுக ஒரு காலி கூடாரமாக மாறி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் கூட ஜெயிக்க முடியாத நிலை ஏற்படும் என்று தற்போது அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இதுபோக செங்கோட்டையன் விஜயிடம் வைத்த முதல் 3 முக்கியமான நிபந்தனை அவரது அரசியல் எதிரியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரது சொந்த தொகுதியில் தேர்தலில் தோற்கடிப்பது. அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதே நிபந்தனை. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த தேவையான அனைத்து உதவிகளையும் தான் செய்வதாகவும் அதற்கு தாவேகா தனக்கு முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று விஜயிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிபந்தனை ஏற்கப்பட்டதால் செங்கோட்டையன் தனது தனிப்பட்ட அரசியல் பகையை தீர்த்து கொள்ள விஜயின் கட்சியை ஒரு தளமாக பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் அவரது அரசியல் அந்தஸ்து மற்றும் அனுபவத்திற்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் அமைந்தது. தாவேகா வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை.
எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடன் பணியாற்றிய சீனியர் அரசியல்வாதியான தனக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிய இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதில் விஜய் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை என்று கூறி செங்கோட்டையனுக்கு உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் அவரது அரசியல் செல்வாக்குள்ள பகுதியான கொங்கு மண்டலம் தொடர்பானது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வில் தான் குறிப்பிடும் வேட்பாளருக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. கொங்கு மண்டலத்தின் அரசியல் மற்றும் சமூக தளத்தை நன்கு அறிந்த செங்கோட்டையன் அங்கு அதிமுகவின் செல்வாக்கை குறைக்க முடியும் என்று நம்புகிறார். இவ்வளவு வருட அரசியல் அனுபவத்தில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் செல்வாக்குள்ள நபர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதன் மூலம் வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்ற அவரது கோரிக்கையும் விஜயால் ஏற்கப்பட்டதாக தெரிகிறது. இது போக இன்னும் செங்கோட்டையனுக்கு அதிக சலுகைகள் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த துணை முதலமைச்சர் பதவி தற்போது செங்கோட்டையன் கேட்டிருப்பது புசி ஆனந்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் புசி ஆனந்திற்கும் தற்போது செங்கோட்டையனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சேர்ந்து ஓரிரு நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுவிட்டது. இதனால் புசி ஆனந்த் நீயா நானா என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாராம். விஜய் தற்போது புசி ஆனந்திடம் பொறுமையாக இருக்கும்படி கூறியதாகவும் அதற்கு புசி ஆனந்தோ செங்கோட்டையனா நானா என்று தற்போது விஜயிடம் வாக்குவாதம் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததிலிருந்தே புசி ஆனந்திற்கான முக்கியத்துவம் குறைந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் செங்கோட்டையனுக்கே விஜய் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அதுபோக அவரது பேச்சிற்கும் செங்கோட்டையனின் முடிவுகளுக்கே தற்போது விஜய் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் தற்போது புசி ஆனந்த் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் ஏற்பட்டு தற்போது புசி ஆனந்த் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது புசி ஆனந்த் திடீரென முதல்வர் ஸ்டாலினிடம் சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது புசி ஆனந்த் தற்போது திமுகவில் இணைய போகிறாரா அல்லது வேறேதுவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப் போகிறாரா என்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த செய்தி விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.